உக்கிர பெருவழுதி அல்லது உக்கிர பெருவழுதி கானப்பேரேயில் கடந்த உக்கிர பெருவழுதி சங்க காலத்திய பாண்டிய மன்னர்களில் மிக முக்கியமானவர்களில் ஒருவர். இவர் கடைச்சங்க காலத்துடன் தொடர்புடைய பாண்டிய அரசராக கருதப்படுகிறார். முக்கிய தகவல்கள்: பெயர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். உக்கிர பெருவழுதி கானப்பேரேயில் கடந்த உக்கிர பெருவழுதி கானப்பேர் தந்த உக்கிர பெருவழுதி. காலம்: சங்க இலக்கிய காலம் கி. மு. 3ஆம் நூற்றாண்டு முதல் கி. பி. 3ஆம் நூற்றாண்டு வரை என்று பொதுவாக கருதப்படும் காலகட்டத்தில். புகழ்பெற்ற சாதனை: கானப்பேரேயில் கானப்பேர் எயில் என்னும் கோட்டையை வென்று தன் பாண்டிய நாட்டுடன் இணைத்தவர். இந்த இடம் தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் பகுதியாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. வேங்கை மார்ப்பன் என்பவரை வென்று இந்த வெற்றியை பெற்றார். புலவர் பாடல்கள்: ஐயூர் மூலங்கிழார் ஐயூர் மூலங்கிழார் எனும் புலவர் புறநானூற்றில் இவரை புகழ்ந்து பாடியுள்ளார். புறநானூறு 21 367 போன்ற பாடல்கள் தொடர்புடையவை. இவரது வீரத்தையும் பெருஞ்சினத்தோடு உக்கிரம் சமன் கொடிய சினம் வீர ஆவேசம் போரிடும் தன்மையையும் வெளிப்படுத்துகின்றன. மூவேந்தர் நட்பு: இவரது காலத்தில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களிடையே பகைமை குறைந்து நட்பு நிலவியது. சேரமான் மாரி வெண்கோ சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி ஆகியோருடன் இணைந்து அமர்ந்திருந்த காட்சியை ஔவையார் பாடியதாக குறிப்புகள் உள்ளன. சங்கத்துடன் தொடர்பு: சில ஆதாரங்களின்படி கடைச்சங்கத்தை 3ஆம் சங்கம் பேணிய கடைசி பாண்டிய மன்னராக இவர் கருதப்படுகிறார். இறையனார் அகப்பொருள் உரையில் உக்கிர பெருவழுதி கடைச்சங்க கால அரசனாக குறிப்பிடப்படுகிறார். அகநானூறு, நற்றிணை போன்றவற்றில் இவரது பாடல்கள் தொடர்புடைய சில குறிப்புகள் உள்ளன. பிற குறிப்புகள்: சில ஆய்வாளர்கள் இவரை தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனின் மகனாக கருதுகின்றனர். இவரது வெற்றிகள் காய்ச்சிய இரும்பு உறிஞ்சிக்கொண்ட நீரைப் போல மீட்க முடியாதவை என்று உவமிக்கப்படுகின்றன. இவர் சங்க இலக்கியத்தில் வீரமும் தமிழ் புலமையும் கொண்ட மன்னராக புகழப்படுபவர். சங்க கால பாண்டிய வரலாற்றில் மிக முக்கியமான பெயர்களில் ஒன்று இவரது பெயர். உக்கிர பெருவழுதி கானப்பேரேயில் கடந்த உக்கிர பெருவழுதி பற்றிய புறநானூற்று பாடல்கள் முக்கியமாக 2, பாடல் 21 ஐயூர் மூலங்கிழார் பாடியது மற்றும் பாடல் 367 ஔவையார் பாடியது. இதில் அவர் மூவேந்தர்களுடன் தொடர்புடையவர். இவை உக்கிர பெருவழுதியின் வீரத்தையும் அவரது காலத்தில் மூவேந்தர்களின் நட்பையும் வெளிப்படுத்தும் மிக முக்கியமான பாடல்கள். விரிவாக பார்ப்போம். 1. புறநானூறு பாடல் 21. பாடியவர் ஐயூர் மூலங்கிழார். பாடப்பட்டோன்: கானப்பேரேயில் கடந்த உக்கிர பெருவழுதி. திணை: வாகை. துறை: அரசவாகை. அரசரை வாகை மாலை சூட்டிப் பாடுதல். மூலப்பாடல். முழு உரை. புலவரை இறந்த புகழ்சால் தோன்றல். நிலவரை இறந்த குண்டுகண் அகழி. வான்தோய் வண்ண புரிசை விசும்பின். மீன்பூ தன்ன உருவ ஞாயில். கதிர்நுழை கல்லா மரம்பையில் கடிமிளை. அருங்குறும்பு உடுத்த கானப்பேர் எயில். கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய. காய்ச்சிய இரும்பு உறிஞ்சிக் கொண்ட. நீரினும் மீளா வேங்கை மார்ப்பன். குண்டு ஞாயில் மிளை எயில் தும்பை. இகழுனர் இசையொடு மாயப். புகழொடு விளங்கி பூக்க நின் வேலே. பொருளுரை விரிவான விளக்கம். புலவர்களால் பாடப்படும் புகழுக்கு எல்லை இல்லாத தலைவா. புகழ்சால் தோன்றல்: பூமியின் ஆழத்தை விட ஆழமான குழிகள் கொண்ட அகழி. வானைத் தொடும் உயரமான மதில்கள். வானத்தில் மீன்கள் போன்ற உருவம் கொண்ட ஞாயில். கதவு வாயில். சூரிய ஒளி நுழைய முடியாத அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் சூழ்ந்த கானப்பேர் எயில் கோட்டை என்று அதன் பாதுகாப்பை விவரிக்கிறார். அந்த கோட்டையின் உரிமையாளரான வேங்கை மார்ப்பன் கொல்லன் உலையில் காய்ச்சிய சிவந்த இரும்பில் சொரிந்த நீர் உறிஞ்சப்பட்டு மீண்டும் வராதது போல உன்னிடமிருந்து தன் ஊரை மீட்க முடியாது என்று வருந்துகிறான். எனவே உன்னை இகழ்ப்பவர்கள் தங்கள் புகழுடன் அழிந்து போகட்டும். நீ புகழுடன் விளங்கி உன் வேல் தும்பைப்பூ வெற்றிச் சின்னம் சூடி பூக்கட்டும். இப்பாடல் உக்கிர பெருவழுதியின் கானப்பேரேயில் வெற்றியை வேங்கை மார்ப்பனை வென்றது மிக அழகாக உவமையுடன் கொண்டாடுகிறது. தற்போதைய சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயில் பகுதி இதுவாக இருக்கலாம். 2. புறநானூறு பாடல் 367. பாடியவர் ஔவையார். பாடப்பட்டோர்: சேரமான் மாவன்கோ மாரி வெண்கோ சோழன் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி பாண்டியன் கானப்பேர் தந்த உக்கிர பெருவழுதி மூவேந்தர்கள் ஒருங்கிருந்த காட்சி. திணை: பாடாண். துறை: வாழ்த்தியல். மூலப்பாடல். முழு உரை சுருக்கமாக: நாகத் தன்ன பாகார் மண்டிலம் தமவே யாயினும்
தம்மொடு செல்லா. முழு பாடல் நீளமானது. முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. வாழச் செய்த நல்வினை. வாழியர் வேந்தே. முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இரவின் வரூஉம் அதனினும் கொடிதே. வைகலும் பொருந்தல் ஒல்லாக் கண்ணொடு. வாரா என்னார் இல் நெஞ்சே. பொருளுரை விரிவான விளக்கம். ஔவையார் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டிய ஒருங்கே அமர்ந்திருந்த காட்சியைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து பாடுகிறார். தேவருலகம் போன்ற இனிய நாடு உங்கள் உடைமையாயினும் உங்களுடன் செல்லாத பகைவர்கள். பாசுழை மகளிர் பொலங்கலத்தில் ஏந்திய நாரரி தேரல் மது மகிழ்ச்சியுடன் இரவலர்க்கு அருளி வாழ்த்தல் வேண்டும். இரவு வருவதை விட கொடியது வைகறை. காலை வருதல் கண்களோடு பொருந்த முடியாத நெஞ்சம் வாராது என்று தன் நெஞ்சின் துயரத்தை வெளிப்படுத்தி அவர்கள் நீட்டுழி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார். இப்பாடல் உக்கிர பெருவழுதியின் காலத்தில் சேர சோழ பாண்டியரிடையே பகைமை குறைந்து நட்பு நிலவியது என்பதை உறுதிப்படுத்தும் மிக முக்கிய ஆதாரம். இவை தவிர உக்கிர பெருவழுதி தானே பாடிய சில அகப்பாடல்கள் அகநானூறு 26, நற்றிணை 98 போன்றவை உள்ளன. ஆனால் புறநானூற்றில் மேற்கண்ட இரண்டே முக்கியமானவை. உக்கிர பெருவழுதி கானப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி அகநானூற்றில் பாடல் 26 ஐ பாடியுள்ளார். இது அவரது ஒரே அகப்பாடல். மருதத்திணை அகநானூறு முழுவதும் அவர் தொகுப்பித்தவர் என்பதால் உருத்திரசன்மன் தொகுத்தார். அவரது புலமை இந்நூலில் பிரதிபலிக்கிறது. அகநானூறு பாடல் 26. திணை மருதம். துறை புலத்தல். தலைவி தோழியிடம் புலம்புதல் குற்றம் சாட்டுதல். பாடியவர் பாண்டியன் கானப்பேரையில் தந்த உக்கிர பெருவழுதி. கூற்று தலைவன் தோழியை அணுகி தலைவியை பிரிந்து சென்றதால் ஏற்பட்ட துயரத்தை தோழி வாயிலாக தெரிவித்து தலைவி புலம்புவது அல்லது தோழி தலைவனிடம் கூறுவது. மூலப்பாடல். முழு உரை. புலத்தல் கூடுமோ தோழி. சிறுபுறம். கவையினன் ஆக உருபெயல் தந்துளி. கேற்ற பலவுழு செஞ்சை மண்போல். நெகிழ்ந்தவர் கலுழ்ந்தே நெஞ்சரை போகிய. அறிவினேர்க்கே. விரிவான பொருளுரை. புலியூர் கேசிகன் உரை அடிப்படையில். தோழி இந்த தலைவனை புலந்து கோபித்து புலம்பி பேச முடியுமா? அவன் சிறுபுறம் கவையினன் ஆக சிறிய முதுகில் கவை கொம்பு போன்ற முடிகள் உள்ளவன். அதாவது இளைஞன் அழகிய உருவம் கொண்டவன். உருபெயல் தந்துளிக்கேற்ற பலவுழு செஞ்சை மண்போல். பெரிய மழை பெய்து உழுது செஞ்சை சிவந்த நெல் வயல் மண் போல நெகிழ்ந்தவர் மகிழ்ச்சியுடன் நெகிழ்ந்தவர். கலுழ்ந்தே நெஞ்சரை போகிய அறிவினேர்க்கே. ஆனால் அவன் என்னை விட்டு பிரிந்து சென்ற பின் என் நெஞ்சு கலங்கி கலுழ்ந்து அறிவு நெஞ்சரை நெஞ்சின் அறை போய்விட்டது போல ஆகிவிட்டது. விளக்கம். இது மருதத்திணையின் புலத்தல் துறை. தலைவன் வேறு ஊருக்குச் சென்று அல்லது பிரிந்து விட்டான். தலைவி தன் தோழியிடம் புலம்புகிறாள். அவன் அழகன் மழைக்காலத்தில் செஞ்சை மண் போல நெகிழ்ந்து மகிழ்ச்சியுடன் இருந்தவன். ஆனால் இப்போது பிரிவால் என் நெஞ்சு கலங்கி அறிவே போய்விட்டது போல இருக்கிறது. இப்படி புலந்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறாள். இது காதல் பிரிவின் துயரத்தை மிக அழகாக வெளிப்படுத்தும் பாடல். உக்கிர பெருவழுதி வீரமிக்க அரசராக மட்டுமல்லாமல் அகப்பொருள் காதல் பாடுவதிலும் வல்லவராக இருந்ததை இது காட்டுகிறது. மருதத் திணையில் வயல் மழை நெகிழ்ச்சி போன்ற உவமைகள் பொதுவானவை. இங்கு பிரிவின் வலியை எதிரொலிக்கின்றன. குறிப்பு. சில ஆதாரங்களில் அகநானூறில் கூன்முள் முள்ளிக் குவிகளை கழன்ற என்று தொடங்கும் பாடல் அவரது என்று குறிப்பிடப்படுகிறது. ஆனால் பொதுவான ஏற்பாட்டில் பாடல் 26 தான் உறுதியானது. மற்றவை தவறான குறிப்புகளாக இருக்கலாம். நற்றிணை 98. திணை குறிஞ்சி. துறை இரவுக்குறி தலைவனை தோழி வரைவு கடாயது. தோழி இரவில் குறி வரும் தலைவனிடம் வரைவு கடந்து குற்றம் சாட்டி அறிவுறுத்தி பேசுவது. பாடியவர் உக்கிர பெருவழுதி பாண்டியன் கானப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி. மூலப்பாடல். முழு உரை. எம்முள் அன்ன பரூ மயிரெருத்தின் செய்மேவல் சிறு கட்பன்றி ஓங்கு மலை வியன் புனம் பட்டியர் வீங்கு பொறி நுழை நுழையும் பொழுதில் தாழாது பாங்கர் பக்கத்து பள்ளி பட்டென மெல்ல மெல்ல பிறக்கே பெயர்ந்து தன் கல் அலை பள்ளி வதியும் நாடன் எந்தை ஓம்பம் கடியுடை வியல் நகர்த் துஞ்சா காவலர் இகழ் பதம் நோக்கி இரவின் வரூஉம் அதனினும் கொடிதே. வைகலும் பொருந்தல் ஒல்லாக் கண்ணொடு. வாரா என்னார் இல் நெஞ்சே. விரிவான பொருளுரை. பழமையான உரைகள் அடிப்படையில் இ. கா. புலியூர் கேசிகன் நாராயணசாமி ஐயர் போன்றோரின் விளக்கங்கள். தோழி தலைவனிடம் இரவில் குறி வரும் தலைவனிடம் கூறுவது. உவமை பகுதி முதல் 7 அடிகள்.
எம்முள் சப்பாத்தி முள் கூர்மையான முள் போன்ற பருத்த மயிர் கொண்ட இருத்து பிடர் சிவந்த நிறத்தில் மேவல் ஆசை விருப்பம் கொண்ட சிறிய கண்கள் உடைய முள்ளம்பன்றி. அது உயர்ந்த மலையில் உள்ள விரிந்த புனம் திணைக்கொல்லை வயல் சென்று மேய்வதற்காக வீங்கிய பெரிதாகிய பொறி வேட்டை பொறி இயந்திரம் நூழை புழை துவாரம் வழியாக நுழையும் போது தாழ்வு இல்லாமல் தாழாது சமன் விரைவாக பக்கத்தில் இருந்த பள்ளி பட்டது போல பட்டென சமன் திடீரென மெதுவாகவும் மெல்ல மெல்ல பிறக்கே வெளியேறி பெயர்ந்து நகர்ந்து தன் கல்லளை கல்குகை பள்ளி படுக்கை இடம் சென்று வசிக்கும் நாட்டவன் சமன் தலைவன். உள்ளுரை உவமம் பன்றி பொறியில் சிக்காமல் மெதுவாக தப்பி தன் குகைக்கு திரும்புவது போல நீயும் தலைவன் என் தந்தை காவல் காக்கும் கடுமையான கடி உடை விரிந்த நகரின் துஞ்சா காவலர் தூங்காத காவலர்கள் இகழும் பதம் இடம் பாதை நோக்கி இரவில் வருகிறாய். ஆனால் அது மிக மெதுவாகவும் எச்சரிக்கையுடனும் நடக்கிறது. கருப்பொருள் இறைச்சி கடைசி 4 அடிகள். இரவில் வருவதை விட கொடிதே வைகலும் காலை பகல் நேரம் பொருந்த முடியாத ஒல்லா கண்களோடு கண்ணொடு என் நாரில் நாரற்ற சமன் அன்பில்லாத உறுதியில்லாத நெஞ்சே வராது உன்னிடம் வராது. பொருள் தோழி கூறுகிறாள், நீ இரவில் இரகசியமாக வருவது கொடுமைதான். ஆனால் அதை விட பகல் நேரத்தில் என் கண்களோடு பொருந்த முடியாத திருமணம் உறவு உறுதியாகாத நிலையில் என் நெஞ்சம் உன்னிடம் செல்லாமல் அன்பு கொள்ளாமல் இருப்பது. என் நெஞ்சு உன்னை நாடி வரவில்லை என்றால் அது மிக பெரிய துன்பம். விளக்கம் சுருக்கம். இது குறிஞ்சி திணையின் இரவுக்குறி சூழல். தலைவன் இரவில் இரகசியமாக வருகிறான். காதல் உறவு தொடங்கியுள்ளது. தோழி அவரை எச்சரிக்கிறாள், வரைவு கடக்கிறாள். நீ மெதுவாக எச்சரிக்கையுடன் வருகிறாய், ஆனால் பகல் நேரத்தில் உறவு உறுதியாகாத நிலை கொடுமை. என் நெஞ்சு உன்னை நாடவில்லையென்றால் என்ன ஆவது என்று துயரத்துடன் கூறுகிறாள். உக்கிர பெருவழுதி அரசராக இருந்தாலும் காதல் துயரத்தை மிக அழகான உவமையுடன் முள்ளம்பன்றி கூட்டல் பொறி வெளிப்படுத்தியுள்ளார். குறிஞ்சி திணையின் மலை புனம் விலங்கு உவமைகள் இயல்பாக பொருந்தியுள்ளன. உக்கிர பெருவழுதி கானப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி சங்க இலக்கியத்தில் தனிப்பாடல்களாக பாடியவை மிக குறைவு. அவர் முக்கியமாக அகநானூறு நூலை தொகுப்பித்தவர் சமன் பேட்ரன் கமிஷனர் என்பதால் அவரது பெயர் அகநானூற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஆனால் அவர் தானே பாடிய பாடல்கள் 8 தொகை மற்றும் 10 பாட்டில் சிலவே உள்ளன. அறியப்பட்ட பாடல்கள் உறுதியானவை. புறநானூறு 21. பாடியவர் ஐயூர் மூலங்கிழார். அவரை பற்றிய பாடல் அவர் பாடியதல்ல. கானப்பேரையில் வெற்றியை புகழ்வது. புறநானூறு 367. பாடியவர் ஔவையார். மூவேந்தர்கள் ஒருங்கிருந்த காட்சியை பாடியது அவரை பட்டியது. அகநானூறு 26. இதை தானே பாடியது மருதத்திணை புலத்தல் துறை. தலைவி தோழியிடம் புலம்புவது போன்ற கூற்று. நற்றிணை 98. இதுவும் தானே பாடியது. குறிஞ்சி திணை இரவுக்குறி வரைவு கடாயது. தோழி தலைவனிடம் எச்சரிக்கை வரைவு கடத்தல். பிற பாடல்கள். சங்க இலக்கியத்தில் 8 தொகை 10 பாட்டு உக்கிர பெருவழுதி தானே பாடிய மேற்கண்ட 2 அகப்பாடல்களை தவிர வேறு உறுதியான பாடல்கள் இல்லை என்றே பொதுவான ஆய்வு முடிவு. ஐங்குறுநூறு கலித்தொகை குறுந்தொகை பரிபாடல் பட்டினப்பாலை போன்றவற்றில் அவரது பெயரில் பாடல்கள் இல்லை அல்லது உறுதியாக குறிப்பிடப்படவில்லை. சில இடங்களில் வழுதி என்ற பொதுப்பெயரில் வரும் பாடல்கள் கா. பரிபாடல் 10, 19 இல் பொலம் சொறி வழுதி போன்றவை உள்ளன. ஆனால் அவை பல்யாகச்சாலை முதுகுடுமி பெருவழுதி அல்லது வேறு வழுதிகளுக்கானவை, உக்கிர பெருவழுதிக்கு அல்ல. அகநானூறு முழுவதும் அவரால் தொகுப்பிக்கப்பட்டது என்பதால் சில ஆய்வாளர்கள் அவரது புலமை அதில் பிரதிபலிக்கிறது என்றாலும் தனிப்பாடல்களாக மேலும் எதுவும் இல்லை. சுருக்கம். தானே பாடியவை வலதுபுறம் நோக்கிய அம்பு அகநானூறு 26, நற்றிணை 98 இரண்டும் அகப்பாடல்கள். பிறர் பாடியவை அவரை பற்றி வலதுபுறம் நோக்கிய அம்பு புறநானூறு 21, 367. மொத்தம் உறுதியாக 2 தனிப்பாடல்கள் மட்டுமே. அகநானூறு பாடல் 26 முழு விரிவான விளக்கம். பாடியவர் பாண்டியன் கானப்பேரையில் தந்த உக்கிர பெருவழுதி. திணை மருதம். துறை புலத்தல் தலைவி தோழியிடம் புலம்புதல் ஊடல் கொள்ளுதல்.
கூற்று தலைமகன் தோழியை வாயில் வேண்டி அணுகி அவளால் வாயில் பெறாது அனுமதி கிடைக்காது ஆற்றாமையே வாயிலாகப் புக்கு ஆற்றாமையால் உள்ளே சென்று கூடியவன் நீக்கத்துக்கண் புக்க தோழிக்கு பிரிவு நீக்கம் வந்தபோது தோழி வந்தபோது தலைமகள் சொல்லியது. முழு மூலப்பாடல் தரப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் திருத்திய உரை. புலத்தல் கூடுமோ தோழி கூன்முள் முள்ளிக்குவிகளை கழன்ற மீன்முள் அன்ன வெண்கால் பொய்தல் விளையாடும் நன்னிய அல்கலும் தொடி ஏர்மா ஓம் ஒல்லார் தடை திதலைச் சாந்துகேள் அகலம் நெகிழ்ந்தவர் கலுழ்ந்தே நெஞ்சரை போகிய அறிவினேற்கே. சில இடங்களில் சிறு வேறுபாடுகள் உள்ளன. பொதுவான ஏற்பாடு இதுவே. முழு 13 அடிகள் கொண்டது. சொல் பிரித்து அருஞ்சொற்பொருள் புலியூர் கேசிகன் போ. வே. சோமசுந்தரனார் போன்ற உரைகளின் அடிப்படையில் புலத்தல் கூடுமோ தோழி தோழி அவனிடம் புலந்து ஊட்டல் கொண்டு கோபித்து பேச முடியுமா? கூன்முள் முள்ளி கூனிய வளைந்த முள் உடைய முள்ளி மரம் முள்ளி சமன் முள்ளங்கி ஒரு மரம். குவிகளை கழன்ற குவிந்த குலைகள் கொத்துகள் உதிர்ந்த கழன்ற சமன் உதிர்ந்த. மீன்முள் அன்ன வெண்கால் மீன்முள் மீன் முல்லை போன்ற வெண்மையான கால் தண்டு. பொய்தல் விளையாடும் பொய்தல் மகளிர் விளையாட்டு கூடி விளையாடுதல் செய்யும். நன்னிய அல்கலும் நன்னிய சேர்ந்த அனைத்த அல்கலும் ஒவ்வொரு நாளும் தினமும். தொடி ஏர்மாவும் தொடி வளையல் அணிந்த அழகிய கரிய மா சமன் கரிய. ஓம் சமன் ஓவும் விலகும் என்பதன் இடைக்குறை. ஒல்லார் தடையை ஒல்லார் உடன்படாதவர் எதிர்ப்பவர் தடையை தடுத்து சரிந்து. திதலைச் சாந்துகேள் அகலம் திதலை அழகு தேமல் சாந்து சந்தனம் கேள் நிறம் கொண்ட அகலம் மார்பு அகன்ற மார்பு. நெகிழ்ந்தவர் கலுழ்ந்தே நெகிழ்ந்தவர் மகிழ்ச்சியடைந்தவர் கலுழ்ந்தே கலங்கி துயருற்று. நெஞ்சரை போகிய அறிவினேற்கே நெஞ்சரை நெஞ்சின் அறை உளம் போகிய போய்விட்ட அறிவினேற்கு எனக்கு. விரிவான பொருளுரை உரைகளை ஒருங்கிணைத்து. தோழி அவனிடம் புலந்து ஊடல் கொண்டு பேச முடியுமா? அவன் ஊரில் பொய்தல் மகளிர் கூடி விளையாடும் இடம் செய்யும் மகளிர் கூனிய முள் கொண்ட முள்ளி மரத்தில் குவிந்த குலைகள் உதிர்ந்து மீன் முள் போன்ற வெண்மையான தண்டுகளில் விளையாடுவர். அவனுடன் நான் நன்னிய அனைத்து சேர்ந்து இருந்த அல்கலும் தினமும் தொடி அணிந்த அழகிய கரிய மார்பு அல்லது தோல் விலகாது ஒன்றியிருந்தது. ஆனால் ஒல்லார் எதிர்ப்பவர்கள் தடுப்பவர்கள் தடுத்து திதலை தேமல் சந்தனம் பூசிய அழகிய நிறமுள்ள அகன்ற மார்பு நெகிழ்ந்த மகிழ்ச்சியடைந்த நிலையில் இப்போது அவன் பிரிவால் கலங்கி கலுழ்ந்து என் நெஞ்சரை உளம் போய்விட்டது போல அறிவே இழந்து விட்டேன். உள்ளுரை உவமம் மற்றும் கருப்பொருள். மருதத் திணையின் சூழல் வயல் மழை செஞ்சை மகிழ்ச்சி வலதுபுறம் நோக்கிய அம்பு ஆனால் பிரிவால் துயர். உவமை முள்ளி மரத்தின் உதிர்ந்த பூக்கள் கூட்டல் விளையாடும் மகளிர் வலதுபுறம் நோக்கிய அம்பு அவனுடன் இருந்த இனிய காலம் மகிழ்ச்சி நிறைந்தது. இப்போது பிரிவால் அறிவு போனது போல உள்ளம் கலங்கியது. தலைவி ஆற்றாமையால் புலம்புகிறாள். அவனுடன் இருந்தபோது மார்பு நெகிழ்ந்தது. இப்போது பிரிவால் என் அறிவே போய்விட்டது. இப்படி ஊட்டல் கொள்ள முடியுமா? இப்பாடல் உக்கிர பெருவழுதியின் அகப்பொருள் புலமையை வெளிப்படுத்துவது. வீர அரசராக மட்டுமல்லாமல் காதல் துயரத்தை மிக நுட்பமாக உவமையுடன் சொல்லும் திறன் கொண்டவர்.